ஒருவேளை நீங்க கொடுக்க போற கம்ப்ளைண்ட்ல எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வந்தாலும் நாங்க உங்களையும் விசாரிக்க வேண்டியது வரும். சார், தாராளமா என்ன விசாரிக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பயமும் இல்ல. ம். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணல. எனக்கு தேவை என் வீட்டுக்காரர் திரும்ப கிடைக்கணும். சரிம்மா, நான் இந்த கேஸ் எடுத்து விசாரிக்க சொல்றேன். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. பேப்பர் கொடுங்க. சரிம்மா, ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களை காண்டாக்ட் பண்றேன். உங்க 2 பேர் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போங்க. சார். சரி. கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கயல், என்னடி கமிஷனர் சார் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி சில கேள்விகள் கேட்டிருந்தாலும் நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. போலீஸ் விசாரணைனா கொஞ்சம் அப்படிதானே இருக்கும். நமக்கு தான் எழில் காணாம போனது எமோஷனலான விஷயம். ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படி இல்ல. இது ஒரு மிஸ்ஸிங் கேஸா மட்டும்தான் அவங்க பாப்பாங்க. சோஷியல் மீடியால இந்த ஃபேக் நியூஸ கமிஷனர் சார் நம்பலன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பா அவங்க எழில கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. தீவிரமா ஆக்ஷன் எடுப்பாங்க. எழில் என்கிட்ட கோவிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் நான் சந்திக்க கூடாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கேன்.